Hi hello friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்களா கீரை கடையல் தான். ஒரு சூப்பர் சிம்பிளான கீரை கடையல். இத 5 மினிட்ஸ்ல சட்டுன்னு செஞ்சிடலாம். அப்படியே பச்சை நிறம் மாறாம சூப்பரா செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கீரை கடையல் செய்யறதுக்கு அரை கீரை ஒரு கட்டை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இது எந்த கீரை கூட வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பச்சை நிறம் மாறாம இருக்கும். நான் இது செய்யறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கேன். 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கட்டு கீரைக்கு 300 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அலசி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை அப்படியே இது கூட சேர்த்துக்கோங்க. கீரையை கட் பண்ணவும் கூட அவசியம் இல்லை, அலசிட்டு அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக கடைய தான் போகிறோம். கீரையோட பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ இந்த மண் சட்டி ஃபுல்லாக இந்த கீரை இருக்குது, அப்படியே சுருங்கி அப்படியே கீழே போயிடும். இப்போ அந்த தண்ணியில் படுற மாதிரி நம்ம லைட்டாக பரட்டி கொடுக்கலாம். அந்த கீரை எல்லாமே சுருங்கி நல்லா வதங்கி உள்ளே போயிடும். கீரை செய்கிறதுக்கு 7 நிமிஷம் தான். அதுக்கு மேலே அதை நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அதுக்குடைய சத்தும் போயிடும். அதோட கலரும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறிடும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வெந்துருச்சா நல்லா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கையில் வச்சுட்டு இப்படி நீங்கள் பிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெந்திருந்தது நல்லா தெரியும். கீரை இப்போ வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பச்சையாக அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு அது கூடவே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. மண் சட்டிக்கு உள்ள குத்தல் மாதிரி இருக்க சட்டியை எடுத்துகிட்டு நீங்கள் கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட 1 பல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை 1-2 நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிளகா அரைப்படுற மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அது காரசாரமாக சூப்பராக இருக்கும். சூடான சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.